காத்தோட்டமா மரத்தடியில உட்கார்றது எவ்வளவு நிம்மதியா இருக்கு தெரியுமா? இந்த காலத்துல யாருமே இப்படி எவ்வளவு உட்கார்றது இல்ல. எல்லாம் வீட்டோட அணைஞ்சிருக்காங்க. 4 இடத்துக்கு போனா மன நிம்மதியா இருக்கும், வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். என்ன இந்த மரத்தடியில் உட்காந்து இப்படி சிந்திச்சிட்டே இருக்கு? ஒரு ஃபோன் பண்ணிச்சா? நான் வீட்டில் இருக்கேன் வா நம்ம உட்காந்து கதை விடலாம்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிச்சா? ஒன்றுமே பண்ணல போ. இன்னும் யாருமே வரல மரத்தடியில. என்னத்த பண்றாங்க வீட்டுல? சரி வேலை இருக்கும். என்ன இங்கே பாக்கியம் அக்கா மட்டும் தனியாக இருக்காங்க. சரி வா, இந்த டைம் தான் நம்மளுக்கு ஃபேவரட்டான டைம், பேன் பார்க்கறதுக்கு கரெக்டான டைம். பாக்கியம் அக்கா என்ன சிந்திச்சிட்டே இருக்கீங்க? வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சாச்சாக்கா? ஆமா சாந்தி, இப்பதான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு பிள்ளைகள் எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டு வந்தேன். நீ என்ன பண்ற சாந்தி? வா உட்காரு, கொஞ்ச நேரம் பேசுவோம். நான் இனிமே தான் போய் சாப்பாடெல்லாம் செய்யணும்க்கா. அவங்கெல்லாம் ஊருக்கு போயிருக்காங்க, நானும் அவரும் மட்டும் இருக்காங்க. சரி, அவருக்கு இன்னைக்கு லீவு, அதனால லேட்டாக சாப்பாடு செய்யலான்னு இருக்கேங்க்கா. இன்னைக்கு கொஞ்சம் பேன் பார்த்து விடுங்கக்கா. சரி வந்து உட்கார் சாந்தி, வா பேன் பார்க்குறேன். இந்த ஜவுரி மண்டிக்கு வேறு வேலையே இல்லை. இந்த ஜவுரி பண்ணி கீட்டு அடிக்க போகிறோம்னா இல்லையா? அங்கேருந்து ஜம்ப் பண்ணால் தான் மண்டை ரெண்டா செதிரி அந்தளவுக்கு போடணும். அப்படி தான் பாருங்கக்கா. என்ன இந்த சாந்தி அக்காவும் இந்த பாக்கியம் அக்கா உட்காந்துருக்காங்க, என்ன பண்றாங்க காலங்கத்தால? சரி போவோம் கிட்ட. என்ன பாக்கியம் அக்கா காலங்கத்துல என்ன பண்றீங்க? அது ஒண்ணு இல்ல லதா, நான் மரத்தையில உட்காந்து காத்து வாங்க வந்தேன். சாந்தி வந்தாங்க, அவளுக்கு பேன் பார்த்துட்டே இருக்கேன். அதுதான் லதா. சரி அக்கா பாருங்க பாருங்க, நான் உட்காரேன். சரி உட்காரு லதா. நமக்கு இந்த குட்டுவலி எங்க ஆளவே காணும், ஊருக்கு முன்னே வந்துச்சிருவா, இன்னுமே ஆள காணும். அதுதான் என்னன்னே தெரியல, இன்னுமே வள்ளி வரல, என்னத்த பண்றானே தெரியல. சரி பொறுமையா வருவா இருங்க. அந்த வள்ளியை பற்றி பேசாதீங்கக்கா. என்னையே சும்மா நோண்டிகிட்டே இருக்கா. அவள் ஒரு நாள் இல்லாமல் ஒரு நாள் என்ன பண்ண பாருன்னு பாருங்கக்கா. சாந்தி சும்மா தான் விளையாட்டுக்கிறாரா சாந்தி? கம்மி சாந்தி. ஜவுரி மண்டை என்ன பற்றி பேசுகிற? இருட்டி உனக்கு வெயிட் கட்டுறேன் இன்னைக்கு. ஐயோ அக்கா, யாருக்கா மேலே வந்து விழுறது? உனக்கு நல்லா வேணும், என்னை பற்றி நீ இருட்டி பேசுகிறேன். உனக்கு இன்னும் 4 குத்து குத்துட்டி. ஏட்டி வள்ளி இப்படி பண்ற? பாவம் இல்லட்டி. என்னை பற்றி பேசி விடுறாக்கா? அவளுக்கு எனக்கு ஆவல் தெரியல, எனக்கு என்னை பற்றி பேசியிருக்கா. ஐயோ அம்மா, என்னை இப்படி அடிச்சிட்டாலே. உனக்கு இருட்டி கச்சிரி வச்சுக்கிறேன். ஐயோ நடக்க கூட முடியலையே, தலையெல்லாம் வலிக்குதே. பாருங்க பாக்கியாக்கா, நான் என்ன பண்ணேன்? இவளை இப்படி பண்றாளே. நான் போறேன்க்கா வீட்டுக்கு. வள்ளி கம்முனுக்கு மாட்டியாட்டி. இருட்டி சாந்தி போலாம் அப்புறமேட்டு. நான் போறேன்க்கா, அப்புறட்டு வரேன்க்கா. இரு சாந்தி அப்புறம் போலாம். சரி எல்லாரும் க்ளூ பண்ண கட்டிட்டீங்களா? இன்னும் க்ளூ பண்ண யார் கட்டல? அக்கா நான் கட்டலக்கா. வா சாரு, உன்னதான் எதிர்பார்த்த ஆளவே காணி. வீட்டில் நிறைய வேலை இருந்துச்சுக்கா, அதான் வர முடியல. சரி என்ன நடந்துச்சுங்க? என்ன சாந்தி அக்கா, உங்க மண்டை வந்து ஒரு கோணையா போயிருக்கு. அது என்னட்டி சொல்றேன், இந்த குட்டை வலி வந்து என் மண்டை மேலே ஏறிட்டாடி. அப்படியாக்கா? சரி அக்கா, உங்களுக்கு இதே தான் வேலை எப்பயுமே. யாரும் க்ளூ பண்ண கட்டல, எல்லாரும் கட்டிட்டாங்க. ஆனால் இந்த முனியம்மாக்கா மட்டும் தான் க்ளூ பண்ண கட்டல. சரி பார்த்துக்கலாம். சரி நம்ம டூருக்கு போலாமா? ஒரு பிளான் போட்டுருக்கேன், யாரெல்லாம் வரீங்க? ஐயோ ஜாலியாக்கா, போலாம்க்கா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு அழகான ஒரு வீடியோ சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ல உங்க பேர் எல்லாம் போடுங்க. பாய்.